அனைவருக்கும் வணக்கம். கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியீடு. 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமன அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை, அதாவது அக்டோபர் 17 முதல் நவம்பர் 10 வரை ஆன்லைன் வழியே விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: அரசாணை நிலை எண் 230 மற்றும் 231 உயர் கல்வித்துறை F2 நாள் 6/10/2025 படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிக்கான 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த 14/8/2024 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் 02/2024 ரத்து செய்யப்பட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் www.trb.tn.gov.in இணையதளம் கல்லூரிக்கான 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கை எண் 04/2025 இன்று 16/10/2025 வெளியிடப்படுகிறது. பாடவாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள், கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க நாளை 17/10/2025 முதல் 10/11/2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் 12/2019 நாள் 28/8/2019 மற்றும் 4/10/2019 மற்றும் அறிவிக்கை எண் 02/2024 நாள் 14/8/2024 படி விண்ணப்பித்த பணிநாடுனர் இப்புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் வேண்டும். இவர்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க இப்புதிய விண்ணப்பத்திற்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களித்தும் மற்றும் வயது வரம்பு தளர்வு வழங்கப்படுகிறது. இதில் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கல்லூரியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள காலி பணியிடங்கள் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த 2708 உதவி பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியருக்கான இந்த அறிவிப்பு இன்று 16/10/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது யூனிக் அகாடமி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் தலைவர் ஜே. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.